சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது ஏன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் செய்யும் பணிகள் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு ரேஷன் கார்டு முக்கியமான ஆவணமாக உள்ளது. இந்தியாவில் அரசாங்கம் சார்பாக வழங்கப்படும் ஆவணங்களில் முக்கியமான ஒன்றாக ரேஷன் கார்டு இருக்கிறது. அரசின் பல நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் இந்த ஆவணம் முக்கியமான தேவையாக உள்ளது. ரேஷன் கார்டுகள் மூலமாக அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு போன்ற அன்றாட உணவுப் பொருட்களை குறைந்த விலையில் மாதம் மாதம் அரசு வழங்கி வருகிறது. ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் இனிப்பான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக சர்க்கரை விநியோகம் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி அளிக்கும். தற்போது தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் செய்யும் பணிகளும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை வேண்டி சுமார் 3 லட்சம் பேர் விண்ணப்பித்து இருந்தனர். அவர்களின் 1.5 லட்சம் பேருக்கு சரிபார்ப்பு பணிகள் நிறைவடைந்து ரேஷன் கார்டு விநியோகம் செய்யும் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. புதிதாக ரேஷன் கார்டு பெறுவதற்கு மொத்தம் 2,89,591 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களில் இதுவரை 80,050 பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. மீதமுள்ளவர்களுக்கு பரிசீலனை செய்யப்படும். விரைவில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை துவங்கியது. அதன் மூலமாக ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் பலனை பெறுவதற்கு ரேஷன் கார்டு முக்கிய ஆவணமாக உள்ளது. இதனால் மகளிர் உரிமை தொகை திட்டம் துவங்கிய பிறகு புதிய ரேஷன் கார்டு வேண்டி பலர் விண்ணப்பித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.